தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவானவர் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்பித்த மாதிரி ஜெபமாகிய பரமண்டல ஜெபத்திலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்திற்கான சரியான தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், டிசைபிள்ஸ் பிரேயர், அடியார்களின் ஜெபம் என்பதுதான் இந்த ஜெபத்திற்கான, இந்த மாதிரி ஜெபத்திற்கான சரியான தலைப்பாக இருக்கிறது. அநேகர் இதை லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தரின் ஜெபம் என்று அழைப்பார்கள். ஆனால் அது தவறான தலைப்பு என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் மத்தேயு 6வது அதிகாரத்தின் 9 முதல் 13 வரையிலான வசன பகுதியிலே இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசன பகுதியிலும் இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அதாவது இந்த 2 சமநோக்கு நற்செய்தி நூல்களிலும் நாம் இந்த மாதிரி ஜெபத்தை குறித்து, தம்முடைய அடியார்களுக்கு இயேசுவானவர் கற்பித்த இந்த மாதிரி ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அப்படியாக மத்தேயு 6வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் இந்த ஜெபத்தில் உள்ள ஒரு காரியம் என்னவெனில், அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய அடியார்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்தில் கடன்களை என்று சொல்லும் பொழுது, டெப்ட்ஸ் என்று சொல்லும் பொழுது, இது பாவங்களை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஆகவே ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை வைக்க முடியாது. ஏனென்றால் அவர் பாவம் இல்லாதவர். யோவான் 8:46 இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விடுத்தார். அதே சமயத்திலே 2 கொரிந்தியர் 5:21 பவுலடிகளார் சொல்லுகிறார், பாவம் அறியாதவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அடுத்ததாக பேதுரடிகளார் 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 1 யோவான் 3:5 யோவான் அடிகளார் அவரிடத்தில் பாவமில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், இம்பெக்கபிலிட்டி, அவரால் பாவமே செய்ய முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட இயேசுவானவர் ஒருபோதும் இப்படிப்பட்ட கோரிக்கையை பிதாவினிடத்தில் வைக்க முடியாது. ஆகவே இது கண்டிப்பாக அடியார்களின் ஜெபம் என்பதுதான் சரியானது. இதை கர்த்தரின் ஜெபம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நற்செய்தி நூல்களில் பல இடத்தில் அவருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். முக்கியமாக யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். அவைகள் கர்த்தரின் ஜெபங்கள் உண்மைதான். ஆனால் இந்த ஜெபம், அடியாருக்கு சொல்லிக் கொடுத்த இந்த மாதிரி ஜெபமானது கர்த்தரின் ஜெபம் என்று அழைக்கப்பட முடியாது, கூடாது. இன்னொன்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் மானிடனாக இறைவன் இயேசு என்கிற பெயரில் வாழ்ந்தபோது அதிகமாய் ஜெபித்தார். ஆனால் அந்த ஜெபங்கள் எல்லாம் தனிமையில் தான் செய்யப்பட்டன, ஏறெடுக்கப்பட்டன. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த ஒரு மனிதரோடும் கூட சேர்ந்து ஜெபிக்க முடியாது. ஆகவே அவர் ஜெபிக்கவில்லை. காரணம் என்னவெனில், அவர் செய்கின்ற ஜெபத்திற்கு பாவியான அல்லது பாவிகளான மனிதர்கள் ஆமேன் என்று சொல்ல முடியாது. ஆகவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபித்த பொழுது தனிமையில் தான் ஜெபித்தாரே ஒழிய யாரோடும் அவர் சேர்ந்து ஜெபிக்கவில்லை. ஆகவே இந்த ஜெபமானது, இந்த பரமண்டல ஜெபம் என்று அழைக்கப்படுகிற இந்த ஜெபமானது, இந்த மாதிரி ஜெபமானது அடியார்களின் ஜெபமாக காணப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை பிதாவே என்று அழைக்கின்ற ஸ்லாக்கியத்தை பெற்ற தம்முடைய அடியார்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த மாதிரி ஜெபத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபமானது, இந்த அடியார்களின் ஜெபமானது நாம் தேவனை கனம் பண்ணவும், அவரை சார்ந்திருக்கவும்,
அவருடைய சித்தத்தின்படி வாழவும் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. இங்கே மத்தேயு 6வது அதிகாரத்தின் 9வது வசனத்தின் முற்பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள், இயேசுவானவர் சொல்லுகிறார் தம்முடைய அடியார்களை நோக்கி, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ப்ரே தென் இன் திஸ் வே என்று அவர் இந்த ஜெபத்தை குறித்து ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த அடியார்களின் ஜெபமானது வெறுமனே திரும்ப திரும்ப சொல்வதற்கான வார்த்தைகள் மட்டுமல்ல, மாறாக இது தேவனை மையமாக கொண்ட, ஆவியானவரால் வழிநடத்தப்படும் ஒரு ஜெப வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட, அவருடைய அடியார்களுக்கு அல்லது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு ஜெப முன்மாதிரியாக காணப்படுகிறது. இந்த ஜெபமானது 3 காரியங்களை நமக்கு கற்பிக்கிறதாக இருக்கிறது. அவைகள் என்னவெனில், 1, தேவனை மையமாக கொண்டது. ஜெபம் என்பது தேவனை மையமாக கொண்டது. 2, அவரை சார்ந்திருப்பது. ஜெபத்தில் அவரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு கற்பிக்கிறது. 3ஆவதாக, அவருடைய ராஜ்ய நோக்கங்களில் வேரூன்றியது. அதாவது நம்முடைய ஜெபங்கள் அவருடைய ராஜ்ய நோக்கங்களில் வேரூன்றியதாக காணப்பட வேண்டும். ஆகவே இப்படியாக இந்த ஜெபமானது நமக்கு தேவனை மையமாக கொண்டிருக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய ராஜ்ய காரியங்களில், அதாவது தேவனுடைய ராஜ்ய காரியங்களில் அல்லது நோக்கங்களில் வேரூன்றி ஜெபம் காணப்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதிலே நாம் வசனம் 9 மட்டும் இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:9, பரமண்டலங்களில் இருக்கிற அல்லது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் ஃபாதர் who is in heaven, hallowed be your name என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே 2 காரியத்தை நாம் பார்க்க முடியும். இந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதில் 2 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக, தேவன் இங்கே பிதாவாக, God as Father, தேவன் பிதாவாக அறிவிக்கப்படுவதை, பிரகடனப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களில் நாம் தேவனை உறவின் அடிப்படையில் அணுக வேண்டும். அதாவது இங்கே தெளிவாக சொன்னால், இயேசுவானவர் நம்மை தேவனிடம் தனிப்பட்ட முறையிலும் நெருக்கமாகவும் அதே சமயத்தில் மரியாதையுடனும் பேசும்படி, அவரிடத்தில் அணுகும்படி அழைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஜெபமானது சடங்கிலிருந்து அல்ல, அது உறவிலிருந்து தொடங்குகிறதாக காணப்படுகிறது. Prayer begins with relationship, not ritual. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் சடங்காக, எலியாவின் தேவனே, பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறவரே என்கிற மாபெரும் பெயர்களை சொல்லி எல்லாம் தேவனை அழைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானால் நமக்கு கற்பித்து கொடுத்த தேவனை பிதாவே என்று சொல்லி அணுகுங்கள் என்பதை மறந்துவிட்டோம். அந்த பட்சிக்கிற அக்கினி, எலியாவின் தேவனே, இதெல்லாம் நல்ல பெயர்கள் தான். ஆனால் அதைவிட உயர்ந்தது என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த, சர்வ வல்லமை படைத்த இறைவனை அப்பா, பிதாவே என்று அழைப்பதுதான். ஆகவே நம்முடைய ஜெபங்களில் நாம் தேவனை உறவின் முறை, தகப்பன் என்கிற உறவின் முறையில் நெருக்கமாக, அதே சமயத்தில் கனப்படுத்துகிறவர்களாக நாம் நெருங்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அல்லது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அடுத்து இங்கே 2ஆவதாக இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது, தேவன் பரிசுத்தராக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். God as holy, தேவன் பரிசுத்தராக இங்கே பிரகடனப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் இந்த பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட என்கிற பொருளில் வருகிறது. அதாவது மரியாதைக்கும் கனத்திற்கும் தகுதியானவர், இறைவன் தகுதியானவர் என்கிற பொருளிலே இது பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே கவனிக்க வேண்டும், பரிசுத்தமானவர் என்று சொல்லும் பொழுது ஜெபங்களில் நம்முடைய கோரிக்கைகளை, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நாம் வைப்பதற்கு முன்பாக ஆராதனை அங்கே வர வேண்டும். அதாவது சரியாக சொன்னால் ஆராதனை கோரிக்கைகளுக்கு முந்தையது. Worship precedes request.
ஆராதனை கோரிக்கைகளுக்கு முந்தையது. ஆகவே நம்முடைய ஜெபம் கெஞ்சுவதில் அல்ல, அது துதிப்பதில் தொடங்க வேண்டும். துதிப்பதில்தான் தொடங்க வேண்டும். அதைத்தான் இந்த தேவன் பரிசுத்தராக பிரகடனப்படுத்தப்படுகிற இந்த காரியம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களை சிந்திப்போம், நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கின்றன. தேவனை அப்பா பிதாவே என்கிற அந்த நெருக்கமான உறவின் மூலமாக நாம் அழைக்கிறோமா, அணுகுகிறோமா, நெருங்குகிறோமா, கிட்டி சேருகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். சடங்கிலிருந்து ஆரம்பிப்பதல்ல நம்முடைய ஜெபம், உறவிலிருந்து ஆரம்பிக்கிறது, மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கு முன்பாக, கெஞ்சுவதற்கு முன்பாக அவரை ஆராதனை செய்கிறோமா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி அவரை கனப்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அடியார்களின் ஜெபத்தில் உள்ள இந்த முதல் வசனத்தில், அந்த ஜெபத்தினுடைய இந்த முதல் காரியம் சொல்லுகிறபடி தேவனை உறவின் முறையில், அப்பா பிதாவே என்கிற அந்த நெருக்கமான உறவின் மூலமாக நாம் அவரை கெட்டி சேர்வோம். அதே சமயத்தில் கோரிக்கைகளை வைப்பதற்கு முன்பாக அவரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம்.